ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்க. ஓகேவா? வெளிப்புற பரப்பு, அதாவது கோளம் வரைஞ்சிருக்குல்ல, இந்த வெளிப்புறம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் எடுத்துக்கங்க. நம்ம நார்மலாக விளையாடுவோம்ல, கிரிக்கெட் விளையாடுற ஒரு பாலுடைய வெளிப்புற பரப்பு, வெளியில் எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்குது, ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பரப்புக்கு, வெளிப்புற பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன? 4πr². நம்மளுக்கு விட்டம் கொடுத்துருக்காங்க, அப்போது நம்மளுக்கு ஆரம் தெரியணும். விட்டத்தில் பாதி தான், அதாவது விட்டம் / 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆரம் கிடைக்கும், அதாவது ரேடியஸ். ஓகேங்களா? ஆரம் கிடைச்சிரும். அப்போது 14 / 2 போட்டால் 7. ஓகேங்களா? அப்போது ஆரம் எவ்வளோ நம்மளுக்கு? r = 7. அப்போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 4 × 22/7 × πr². ஆரோட வேல்யூ எவ்வளோ? 7 × 7. ஒரு 7க்கு 7 கேன்சல் ஆகிடுச்சா? 4 7 28 × 22. 8 2 16. 1 2 4 1 5. 8 2 16க்கு 1 2 4 1 5. ஓகேங்களா? 6 10 11 6. அப்போ ஆன்சர் என்ன? 616 சென்டிமீட்டர்². அதான் ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர். அது ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். எல்லாம் பார்த்துக்குங்க. 2D 3D சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்மளை போட முடியும். ஓகேங்களா? வெளிப்புற பரப்புக்கு ஃபார்முலா என்ன, கன அளவுனா ஃபார்முலா என்ன, அரைக்கோளனா ஃபார்முலா என்ன, அந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தினமும் போட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் சம்மை எல்லாரும் போடுவாங்க. இந்த மாதிரி சம்ஸில் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு தாங்க ரொம்ப நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸில் தான் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.